இன்று இன்று இன்ற இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 45 அறத்துப்பால். அதிகாரம் 5 அறத்துப்பால். இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், இல்லற வாழ்க்கை என்பது கணவனும் மனைவியும் சேர்ந்து அன்புடனும் அறத்துடனும் வாழ்வதே இல்லறம் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதுவே பண்பும் பயனும் ஆகும் என்கிறார். அவர்களுக்கு கணவனும் மனைவிக்கும் அந்த அன்பும் அறனுமே பண்பும் பயனையும் தரும் என்கிறார். வாழ்க்கையிலேயே மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை இல்லற வாழ்க்கை தான் என்கிறார் அவர். துறவரத்தை சும்மா ஒரு அதிகாரம் தான் சொல்லியிருக்கார். அவருடைய இல்லறத்தின் மீதுதான் அவருக்கு நல்ல அபிப்பிராயம். அதாவது 14 கீழ்க்கணக்கு நூல்களிலே மிகவும் முதன்மை வாய்ந்தது திருக்குறள் தான். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் யாரிடமும் இருக்காது. மனிதன் இப்பொழுது இருக்கும் நிலையிலிருந்து உயர்ந்து வர வேண்டும் என்ற ஒரு போராட்டம்தான் வாழ்க்கை என்கிறார் ஒரு தத்துவ மேதை. அதாவது மனித சமுதாயத்திற்கு நல்வழிகாட்டி, நல்ல நெறியூட்டி, நற்பண்புகளையும் ஒழுக்கங்களையும் கற்பிக்கும் வகையில் எழுதப்பட்ட நூல்தான் திருக்குறள். அறிவு நூல் புலவராகவும் அரசியல் அறிஞராகவும் தமிழ் பண்பாட்டினுடைய பெருமையை நன்கு உணர்ந்தவராகவும் தமிழரினுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை வரையறுத்து தந்துள்ளார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மனித இனச் சுழற்சியினுடைய அடித்தளமே இல்லறம் என்கிறார். அதன் வழியே நல்ல அறங்களை செய்ய இயலும். இல்லறவியல் கருத்தினை கணவனும் மனைவியும் போற்றி அதன்படி வாழ வேண்டும். தெய்வப்புலவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி கணவனும் மனைவியும் வாழ்ந்தால் நிச்சயம் அவர்கள் வாழ்க்கை முன்னேறும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாதுங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறதுல எந்தவித கருத்து வேறுபாடுமே கிடையாது. முதல்ல அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னா இல்லறத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். கணவனும் மனைவியும் அன்பும் அறத்தோடும் வாழ்ந்தால் அவர்களுக்கு பண்பும் பயனும் அதுவே ஆகும். அவர்களும் நல்லா இருப்பார்கள். அவர்கள் பெற்ற குழந்தைகளும் நன்மைகள் பேராகவே இருப்பார்கள். அதையும் அவர் அடுத்து வருகிறார், சொல்லிக்கிட்டே இருக்கார். முதல்ல இல்வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கிடுவோம். இல்வாழ்க்கையினுடைய 10 குறள்களை முடித்து விடுவோம். முதல்ல முயற்சியை உடைமை பற்றியே பார்த்தோம். ஃபுல்லாக ஆழ்வினை உடைமையை முழுவதுமாக பார்த்து விட்டோம். அதுக்கடுத்து ஆழ்வினை உடைமைக்கடுத்து கல்வியை பார்த்தோம். கல்வி தான் முக்கியமானது. அதுதான், அதுலேயே ஒன்றுமே செய்ய முடியாது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதை கல்வியை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இப்போ இந்த ஏற்கனவே ஒரு சில குறள்கள் பார்த்துருக்கோம். இந்த இதில் அறத்துப்பாலில் எல்லா குறளுமே பார்த்துட்டோம். ஆனால் அந்த 3-4-5 குறள்கள் மட்டும் பார்த்தோம். இப்போ ஃபுல்லாக ஒரு அதிகாரத்தையே பார்த்துருவோம். அதனால் இல்லறம் இல்லறவியல் தாங்க ஒரு குடும்பத்திற்கு முக்கியமானது. ஏன்னா இல்லறம் இல்லை என்றால் நல்லறம் இல்லை. அவர் வகுத்துள்ளது அறத்தைத்தான் முழுமையாக, அன்பையும் அறத்திற்கும் தான் முக்கியத்துவமே கொடுத்துள்ளார். அதனால் நாம் அதனை போற்றி நாம் அதன்படி நடக்க வேண்டும், ஒழுக வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.